இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ் டெக்னாலஜி குறைந்தபட்சம் ஒரு 15 வருஷத்துல இருக்கணும். இப்போ 4 வருஷத்துல சிம் கார்டு இல்லை ஈஸிம் மாற்றி நம்ம என்ன பண்ணுறோம். அதனால இது இன்னும் பாதிச்சு எடுக்கவில்லை. இது முதலாவதாக அந்த ஒன்றிய அரசு கொடுக்கப்பட்ட அரசு வாயிலாக நம்ம வந்து அந்த ஒரு 15,000 6 லட்சம் ப்ளஸ் கவர்மெண்ட் பில்டிங்கை மட்டும் போனதுக்கான யோசனை இருக்கு. ஏன்னா அதை வச்சு தான் அவங்களுடைய கவர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கு. அதை மட்டும் நம்ம ஒரு டெஸ்ட்டாக பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கு செலவு ரொம்ப குறையலாம். அதை மட்டும் யோசிச்சிருக்கோம். பட் மொத்தமாக பாலிசியாக இன்னும் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படவில்லை. ஆமாம், என்னன்னா கிரீன் எனர்ஜியில் 2 விஷயம் ப்ராப்ளம் இருக்குன்னா, சோலார் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உற்பத்தி ஆகும் உங்களுக்கு அதுதான் நம்ம பேட்டரி ஸ்டோர் போகிறோம். நம்ம விண்டுல பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2 மாதம் விண்டு நின்றும் விண்டு எனர்ஜி நின்றும். ஸோ நம்ம அந்த நேரத்தில் தான் நமக்கு தெருமலும் நம்ம வந்து மற்ற பம்ப் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் திட்டமிட்ட பிறகுதான் நம்ம அடுத்த லெவலில் நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் திட்டமிடாமல் நம்ம ஏற்கனவே நம்ம இருக்கிறதையும் நம்ம குறைச்சிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் பேரலாக திட்டமிடணும். இப்போ நீங்கள் 3 மணிக்கு அப்புறம் சோலார் டவுன் ஆகாமல் நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்து பீக் அவர் மேனேஜ்மெண்ட் சாயந்தரம் பீக் அவர் மேனேஜ்மெண்ட் கடந்த ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தோம். 5000 மெகாவாட் மேலே வந்து சென்னை மட்டும் பீக் போச்சு. ஸோ அந்த டைமில் இது கொள்ளளவுக்கு வந்து நம்ம வெளியில வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். உடனடியாக அந்த பீக் அவர் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம வந்து ஷார்ட் டர்ம் கான்ட்ராக்ட்ஸாக போட்டு வாங்கணும். நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்கணும். ஸோ அப்போ தான் 20 ரூபா 19 ரூபாய்க்கு வாங்கணும். ஸோ அதையெல்லாம் சரி செய்யறதுக்காக லாங் டர்ம் கான்ட்ராக்ட் நம்ம போட்டுக்கணும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நம்ம சப்ளஸ் சொல்லுவோம். இல்லை ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் குறைச்சி கொஞ்சமாக குறைச்சிட்டு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் பீக் அவர் மேனேஜ்மெண்ட் இந்த பம்ப் ஸ்டோர் வெளியில் ஆந்திரா ஒரு சில பிளான் இருக்கும், இல்லை வேறு ஒடிசா ஒரு சில பிளான் இருக்கும். அவங்களுக்கு நம்ம மொத்தமாக வாங்குறதுக்கான வேலைகள் நடந்துட்டு ஒரு சில வாரங்கள் ஒரு சில மாதத்தில் அதற்கு எங்கிட்ட வாங்குறோம் நமக்கு சொல்லியிருக்கோம். அதன் மூலமாக நம்ம அதை பேலன்ஸ் பண்ண போகிறோம். இந்த மார்க்கெட் பற்றிய ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸை நம்ம வந்து குறைக்கிறதுக்கான வேலையை துவங்கியிருக்கோம். இல்லை நீங்கள் இந்த மாதம் ஒரு முறைக்கு இருக்கிற இதுலேயே நம்ம அசஸ்மெண்ட் பண்ண முடியல. இருக்கிற இடத்துலேயே ஒருத்தர் வந்து 10 வேலையை செஞ்சுருக்காங்க. நம்ம அசஸரே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1000 பேர் தான் அசஸர்ஸ் இருக்காங்க. இன்னும் 5000 பேர் அசஸர் தேவைப்படுறாங்க. அதனால இப்போ புதிதாக நம்ம வேலைக்கு எடுக்க போகிறவங்க, அதாவது ஃபீல்ட் இன்ஜினியர்ஸ் வந்து மல்டிபர்பஸ் ஃபீல்ட் இன்ஜினியர் எடுக்க போகிறோம். அவர்கள் அசஸ்மெண்ட்டே சேர்த்து பண்ணுறோம். ஏன்னா நம்ம அசஸர்ஸும் தனியாக எடுத்துட்டு பின்னாடி பாலிசி மாறிச்சுன்னா அவருக்கு என்ன செய்யறது தெரியாமல் இருக்கக்கூடாது. மல்டிபர்பஸ் ஃபீல்ட் இன்ஜினியராக நம்ம வந்து 12,500 பேர் நம்ம எடுக்க போகிறோம். அவங்க அசஸ்மெண்ட்டையும் சேர்த்து செய்வார்கள். ஸோ அதையும் சேர்த்து தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு நம்ம எடுத்துட்டு அடுத்ததுக்காக நம்ம அந்த போதுமான ஆட்களை வைத்த பிறகு நம்ம அடுத்த வேலை பார்க்க முடியும். அது வரைக்கும் இந்த டேரக்ட் மந்திரி டேரக்ட் நம்ம யோசிக்க கூட முடியாது. அதாவது பழைய டெண்டர் பாலிசியில நம்ம கண்டிப்பா எல்லாம் அவங்களுடைய எஸ்டிமேஷன் பாலிசியில தவறு இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு டெண்டர் அவங்க க்ளோஸ் பண்றாங்க. அந்த டெண்டர்ல வந்து இப்போ நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போடும்போது இல்லை கண்டக்டர் போடும்போது எஸ்டிமேஷன் போடுறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் எஸ்டிமேஷன் எப்படி போடுறீங்கதான் நம்மளோட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எஸ்டிமேஷன் எப்படி போடுறோம். நீங்க பழைய பிஓ, அதாவது பழைய பிஓ இல்லாட்டி அதர் ஸ்டேட் ரேட்டு. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு எஸ்டிமேஷன் டிஃபைன் பண்ணுறதே தப்பு. இப்போ நம்ம இவங்க 13 லட்சம் ரூபாய்க்கு டிவைன் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கேரளா இதை பார்த்து எடுத்தா என்ன ஆகும். கேரளா வந்து நாங்கள் தமிழ்நாடு பிஓவை பார்த்து எடுத்தேன்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஸோ அந்த பாலிசியே தப்பு. அதனால என்ன பண்ணோம்னா நம்ம வந்து 3 செப்பரேட் கமிட்டி அமைச்சிருக்கோம். நம்ம அந்த கடந்த 1 மாதத்துக்கு அந்த 3 செப்பரேட் கமிட்டி வந்து தனித்தனியாக மார்க்கெட் ரேட் அசஸ்மெண்ட். மார்க்கெட் ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் போனீங்கன்னா ஆன்லைன்ல மார்க்கெட்டில் இருக்கு. அந்த மார்க்கெட் ரேட்டில் ப்ரைவேட் பிளேயரோடைய அசஸ்மெண்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் ஒரு மேனுஃபேக்சரர் அசஸ்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு எவ்வளோ அலுமை தேவை, எவ்வளோ காசு தேவை, ஒரு மேனுஃபேக்சரராக நம்ம ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் நீங்கள் மதர் ஸ்டேட்டு மற்ற பிஓ எல்லாம் 3 பேரும் சேர்ந்து தனித்தனியாக அவங்க ப்ரொபோசலை போர்டில் வச்சு அவர்கள் இதில் குறைவான என்ன கரெக்டான இருக்கோ அதோட நம்ம ரேட் ஃபிக்ஸிங்க்கு எஸ்டிமேஷன், அதாவது ஒரு டெண்டருடைய அந்த ரேட்டு எஸ்டிமேஷனுக்காக நம்ம ப்ராசஸை கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கோம். அதனால பழைய டெண்டர்ஸ் பெண்டிங்கில் எல்லா டெண்டர்ஸையும் நிறுத்தி வச்சுட்டு அவங்க எந்த டெண்டர் நிறுத்தல எஸ்டிமேஷனை இந்த 3 கமிட்டி மூலமாக எஸ்டிமேட் பண்ணி க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கோம். இனிமேல் வந்து டெண்டர் க்ளோஸ் ஆரம்பிக்கும். இந்த 3 கமிட்டி மூலமாக எஸ்டிமேஷன் ஃபிக்ஸ் பண்ணி அது மூலமாக பப்பர் வச்சுருந்தாங்க 30% ஆகும் வந்து. ஸோ அதாவது எஸ்டிமேஷன் தான் ப்ராப்ளம். நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரை 13 கோட் பண்ணுறது 40% பப்பர். ஸோ அந்த பப்பர் இல்லாமல் 3 கமிட்டி மூலமாக தெளிவாக திட்டமிட்டு அந்த ரெவன்யூ வெளியில் யாருக்கும் போகாமல் நிறுவனத்துக்குள்ளே இருக்குமாறு
டெண்டர்களுடைய எஸ்டிமேஷன் பாலிசி மாற்றிருக்காரு. அனைத்து டெண்டரையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். புதிதாக இந்த வாரத்துக்கு எல்லா டெண்டரும் புது டீம் போட புது எஸ்டிமேஷன் பாலிசியோட புதிதாக டெண்டர்லாம் க்ளோஸ் பண்ண போகிறோம். எல்லா டெண்டரும் எடுத்து போட்டோம். இல்லை அதனால தான் வந்து நம்ம காம்பவுண்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் அந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ் நம்ம போகிறோம். மற்றபடி யோசிச்சு சொல்லி அதான் சொல்றேன். நம்ம அசஸர்ஸ் இல்லை, அசஸ்மெண்ட்டுக்கு நம்ம ஆட்கள் போதுமான ஆட்கள் இல்லை இருக்கு. இல்லை இப்போ நம்ம இதை எடுத்து போயிட்டு ஒரு 20,000 பேர் எடுத்து போயிட்ட பிறகு அவங்களாம் ட்ரைனிங் உள்ள வரட்டும். முதல்ல இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கான ஆட்கள் இருக்கட்டும். முதல்ல அதுக்கு அடுத்த கட்டமாக அதை பற்றி இல்லை அதை ஒத்துக்கிட்டு ஆகணும். நம்ம போதுமான ஆட்கள் இல்லை, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம ஒத்துக்கலாம நம்ம தவறான தகவல் நம்ம கொடுக்க முடியாது. அதை சரி செய்யறதுக்கான வேலையை தான் புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் அசஸர் இருக்காம ஏன் வச்சிருக்காங்க நம்ம கொஞ்சம் ஆட்சி வருது. அவங்களுக்கு சிந்தனையும் இல்லை, இதை எப்படி செய்யணும்னு தெரியல. ஆனால் அவங்களோட தேர்தல் அறிக்கையை மட்டும் வேகமாக கொண்டுட்டாங்க. அப்போ நீங்கள் அதை எப்படி சரி பண்ண போயிட்டு அதுதான் நம்ம வந்து 12,500 பேர் ஒரே அந்த ஆண்டுக்குள்ள எடுக்க போகிறோம். அவங்க அதற்கு மட்டும் சேர்த்து பண்ணுவாங்க. வர இந்த ஆண்டுகளுக்குள்ள எடுத்து பிடிக்கிறதுக்கான வேலைகளை தான் அவங்க துவங்கி இருக்கிறோம். டிஎன்பிஎஸ் வழியாக நேர்மையாக நியாயமாக தெளிவாக டிரான்ஸ்பரண்டாக இப்போ எப்படி போனே தெரியாம நடக்குது 4 பேர். அதே மாதிரி எந்த ஒளிமுறை இல்லாமல் நியமிக்கப்படுவாங்க. இல்லை அதுல நீங்க சோலாரை பொறுத்த வரைக்கும் சோலார் இல்லை மற்ற பாலிசி மற்ற டெண்டர்ஸ் எல்லாம் மாப்பிள்ளை நண்பர்களும் அவருடைய பையனுடைய நண்பர்களையும் தாண்டி எதுவும் இருக்கிறதால நான் டாஸ்மார்க்லேயே பார்க்கணும். டாஸ்மார்க் முறை அந்த டாஸ்மார்க் விசாரணை நடந்தது யார் வெளிநாடு கற்று வரலாம். அப்புறம் இல்லை அதாவது போன கவர்மெண்ட் யார் ஆப்ரேட் பண்ணாலும் எல்லாருக்கும் மாப்பிள்ளை நண்பர்களும் பையன் நண்பர்களும் இவர்கள் தான் அந்த கவர்மெண்ட்டே ஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ இவரெல்லாம் அந்த கவர்மெண்ட்டே வழிநடத்துறாங்க. அந்த கவர்மெண்ட்டே வழிநடத்துறாங்க. யாரையும் அவர்களை பார்க்காம ஒரு சின்ன விஷயமும் நாங்கள் எழுதாது. அதில் நீங்கள் மற்ற அதிகாரி நம்ம கொடுத்து என்ன பண்ணுறது? கவர்மெண்டோடைய பாலிசி அந்த முதல்வருடைய பாலிசி அப்படி இருக்க மற்றவர்கள் போடக்கூடிய நமக்கு அதுக்கு போதுமான அளவு நம்ம எல்லா கேள்வியும் முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த வர ஆண்டுகள்ல அனைத்துக்கும் நம்ம எல்லா ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம இதே ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி